Good morning students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biozoologyல chapter 2 kingdom animaliaல first 15 one words நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம இந்த சேனல்ல 11th standard biozoologyயோட ஃபர்ஸ்ட் லெசன் பயோபாட்னிக்குரிய ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம அந்த சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் பாருங்கள், அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட்டுக்கு படிக்கிறவங்கள கூட அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாமே புக் இன் ஒன் வேர்ட்ஸாக தான் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பேஜ் வைஸாக நாங்கள் போட்டிருக்கோம். அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் ஃபில்லப்பாக படிக்கிறனால உங்களுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர் நீங்கள் தெரியும். அப்போ நீங்கள் கொஞ்சம் ஃபில்லப்பாக படித்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே எக்ஸாமுக்குமே எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வந்து அசர் அண்ட் ரீசன் கொடுப்பாங்க, இன்கரெக்ட் அண்ட் கரெக்ட்லி மேட்ச்டு பேர் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுப்பாங்க, மேட்ச் கொடுப்பாங்க. ஓகேவா? இதெல்லாமே இந்த ஃபில்லப்லேருந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சாப்டர் 2க்குரிய ஒன் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்ட், டேஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் அண்ட் அசைனிங் எ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் டு எ நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், அதுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்கானிசமாக ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா அது கண்டிப்பாக நேம் பண்ணணும். அதை எங்கே வந்து எந்த இடத்துல பொசிஷன் எந்த இடத்துல வைக்கலாம், ஒரு நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸாக இந்த மாதிரி சொல்கிறத என்ன சொல்கிறாங்கன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? கிளாசிஃபிகேஷனாக இதுக்குரிய ஆன்சர். கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் அண்ட் அசைனிங் எ சிஸ்டமேட்டிக் பொசிஷன் டு அ நியூலி டிஸ்கவர்ட் ஸ்பீசஸ். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட் ஒன் வேர்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வேர்ட், த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் டஸ். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? நம்ம லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கானிசம் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதில் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எக்ஸிபிட் ஆகிருக்கு. அது எந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிடாரியன். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன அர்த்தம்? ரெண்டு ஜம் லேயர் இருக்கும், அவுட்டர் எக்டோடம், இன்னர் எண்டோடம். ரெண்டு லேயர் இருந்துச்சுன்னா அதை டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன? 3 ஜம் லேயர் இருக்கும், அவுட்டர் எண்டோடம், இன்னர் மீசோடம், மிடில் மீசோடம் அண்ட் இன்னர் எண்டோடம் இருக்கும். இதெல்லாமே 3 ஜம் லேயர் இருக்கும். இதெல்லாமே எம்ப்ரியானிக் ஜம் லேயர்னு சொல்கிறது டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்போ அந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் எக்ஸிபிட் ஆகிருக்கு. அது எந்த அனிமல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் நிடாரியன். Next, third one word, the cell in the dash are arranged as loose aggregate and do not form tissue. இது வந்து ஒரு செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் தான் அந்த பேராலேருந்து எடுத்த ஒன் வேர்டு. இது வந்து என்னென்னா, இந்த செல் எல்லாமே லூஸாக அரேஞ்சாக இருக்கும், ஆனால் டிஷ்யூ ஃபார்ம் ஆகாது. அது ஒரு எக்ஸாம்பிள் எதுலனா ஸ்பாஞ்சஸில் நம்ம பார்க்கலாம். ஸ்பாஞ்சஸ் தான் இதுக்குரிய ஆன்சர். செல் இன் த ஸ்பாஞ்சஸ் ஆர் அரேஞ்ச்ட் அஸ் லூஸ் அக்ரிகேட் அண்ட் டு நாட் ஃபார்ம் டிஷ்யூஸ். டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகாது, ஆனால் செல் வந்து லூஸாக அரேஞ்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த்து கொஸ்டின், டேஸ் டைப் இன் விச் பிளட் இஸ் சர்க்குலேட்டட் த்ரூ பிளட் வெசல்ஸ். என்னென்னா, இது எந்த டைப்பு? பிளட் வந்து பிளட் வெசல்ஸ் வழியாக சர்க்குலேட் ஆகும். பிளட் வெசல்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஆர்டரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேப்லரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வந்து க்ளோஸ்டு டைப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் இருக்குது, ஓப்பன் டைப்புன்னு இருக்கும். ஓப்பன் டைப்னால் அது வந்து டிஷ்யூஸ் வழியாக அது அந்த இடத்துல போய் ஃபில் ஆகி அது வழியாக வந்து சர்க்குலேட் ஆகுறத ஓப்பன் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த பிளட் ஃபில்டு எல்லாமே ஸ்பேசஸ் எல்லாமே ஃபில்ட் ஆகிருக்கும், அது வழியாக போகிறது சர்க்குலேட் ஆகிறத ஓப்பன் டைப்புன்னு சொல்லுவாங்க. பிளட் வெசல்ஸ் வழியாக பிளட்டை வந்து சர்க்குலேட் ஆகிறத க்ளோஸ்டு டைப்புன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் வேர்ட், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் த டேஸ் ஃபைலம் டாலி எல்மெந்தஸ். ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை எதில் ஃபஸ்ட்டு பார்த்தாங்கன்னா ஃபைலம் டாலி எல்மெந்தஸ் தான் ஆன்சர். இதில் இந்த ஒன் டைப் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் இன் த டேஸ் ஃபைலம் டாலி எல்மெந்தஸ். ஓகே, திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு 5 ஒன் வேர்ட்ஸாக ரீகால் பண்ணலாம். இப்போயே நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க. இப்போயே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே நீங்கள் படிச்சிருக்கலாம், இப்போயே நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். DAS is very essential for identification, naming and assigning a systematic position to the newly discovered species. Answer, classification. The tissue level of organization is exhibited in diploblastic animals like Cnidarian. The cell in the DAS are arranged as loose aggregate, do not form tissue.
Answer sponges. Dash type in which blood is circulated through blood vessels. Blood vessel வழியா blood circulate ஆகும். இதுக்குரிய answer closed type. Organ level of organization is the first time in that dash. Phylum Talihelminthes. Next sixth one word பார்ப்போம். In sponges, outer layer is formed of dash plate-like cells that maintain the size and structure of the sponges. Spongesல மொத்தம் 2 லேயர் இருக்கும். outer layer and inner layer ன்னு சொல்லுவாங்க. அந்த outer layer எந்த செல் டைப் இருக்கு? பினாகோசைட்ஸ். அது என்ன பண்ணுமா? சைஸ் ஸ்பாஞ்சஸோட சைஸையும் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அவுட்டர் லேயரில் பினாகோசைட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரெசண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன் வேர்ட் நான் சொன்னேன்ல ரெண்டு லேயர் இருக்குன்னு சொன்னேன்ல அதுதான். இன் ஸ்பாஞ்சஸ் இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டஸ்ட். இன் ஸ்பாஞ்சஸில் இன்னர் லேயர் எந்த செல்லால் மேடப்பானது? கனகோசைட்ஸ். ஓகேவா? அவுட்டர் லேயர் பினாகோசைட்ஸ், இன்னர் லேயர் கனகோசைட்ஸ். Canocytes. During embryonic development, tissue and organ of forming animals originate from dust. Embryonic development ஆகும்போது அனிமல்ஸோட டிஷ்யூவும் ஆர்கனும் எதுலேருந்து ஆரிஜினேட் ஆகுது? 2 or 3 எம்ப்ரியானிக் ஜெம் லேயர். இந்த 2 அல்லனா 3 ஜெம் லேயர் மூலயமா இந்த டிஷ்யூ ஆர்கன் எல்லாமே ஆரிஜினேட் ஆகும் இதை சொல்கிறாங்க. இதுலேருந்து அது ஃபார்ம் ஆகுன்றதை சொல்கிறாங்க. 2 or 3 எம்ப்ரியானிக் ஜெம் லேயர். இந்த டேஸ் அண்ட் டேஸ் ஆர் கால் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். நம்ம சொன்னேன்ல, நான் ஆல்ரெடி சொன்னேன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்னால் என்ன, ட்ரிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன. டிப்ளோபிளாஸ்டிக்னா என்ன அர்த்தம்? 2 ஜெம் லேயர் இருக்கும். அவுட்டர் எக்டோடம் அண்ட் இன்னர் எண்டோடம். எக்ஸ்டர்னல் எக்டோடம் சொல்லலாம், இல்லைனா இன்டர்னல் எண்டோடம் சொல்லலாம். இதுக்குரிய ஆன்சர் எக்ஸ்டர்னல் எக்டோடம் அண்ட் இன்டர்னல் எண்டோடம். அதுக்கப்புறம் 10th ஒன்வர்ட், அனிமல் இன் விச் த டெவலப்பிங் எம்ப்ரியாஸ் 3 ஜெர்மினல் லேயர்ஸ் ஆர் கால் டஸ். ஒரு அனிமல் 3 ஜெர்மினல் லேயர்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. அதுக்குரிய ஆன்சர் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இதில் அவுட்டர் எக்டோடம், இன்னர் எண்டோடம், மிடில் மீசோடம் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 10 ஒன்வர்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம். இன் ஸ்பாஞ்சஸ் இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் டஸ் canocytes. அதுக்கப்புறம் 8th ஒன்வர்ட், டியூரிங் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் த டிஷ்யூ அண்ட் ஆர்கன் ஆஃப் அனிமல்ஸ் ஆரிஜினேட் ஃப்ரம். இதுலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு 2 or 3 ஜெர்மினல் எம்ப்ரியானிக் ஜெம் லேயர். டேஸ் அண்ட் டேஸ் ஆர் கால் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். எக்ஸ்டர்னல் எக்டோடம், இன்டர்னல் எண்டோடம். அனிமல் இன் விச் டெவலப்பிங் எம்ப்ரியாஸ் 3 ஜெர்மினல் லேயர்ஸ். அதில் என்னென்ன லேயர் சொல்கிறாங்க? எந்த லேயர்? 3 ஜெர்மினல் லேயர் மூலமா அனிமல் டெவலப் ஆகிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்றதை சொல்கிறாங்க. இப்போ இந்த 10 ஒன்வர்ட்ஸ் இப்போ நீங்கள் நல்லா படித்தாச்சு. நெக்ஸ்ட்டு 11 to 15 பார்க்கலாம். 11th ஒன்வர்ட், அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டஸ். அனிமல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 2 கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு 2 கேட்டகரி. நெக்ஸ்ட்டு 12th ஒன்வர்ட், டஸ் இஸ் த பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் பார்ட்ஸ் தட் லை ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் அன் ஆக்சிஸ் ஆர் ஐடென்டிக்கல். என்ன சொல்கிறாங்கன்னா, பாடி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் அது நம்ம டிவைட் பண்ணும்போது ஆப்போசிட் சைடும் ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சிமெண்ட்ரின்றதை சொல்கிறாங்க. சிமெண்ட்ரி இஸ் அ பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் பார்ட்ஸ் தட் லை ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் அன் ஆக்சிஸ் ஆர் ஐடென்டிக்கல். இப்போ நீங்கள் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயரை நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். மேலேருந்து டிவைட் பண்ணலாம், வெர்டிகலாகவும் டிவைட் பண்ணலாம், ஹரிசாண்டலாகவும் டிவைட் பண்ணலாம். நம்மளுக்கு ஈக்குவல் சைட்ஸ் கிடைக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு அனிமல்ஸை நம்ம டிவைட் பண்ணும்போது 2 சைடுமே ஆப்போசிட் சைடுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்கிறாங்கன்னா சிமெண்ட்ரின்றதை சொல்கிறாங்க 12th ஒன்வர்டில். நெக்ஸ்ட் 13th ஒன்வர்ட், த சிம்பிளஸ்ட் பாடி பிளான் சீன் இன். சிம்பிளஸ்ட் பாடி பிளான் நம்ம எதில் பார்க்கலாம்னா ஸ்பாஞ்சஸில் பார்க்கலாம். ஸ்பாஞ்சஸ்ன்றது என்னென்னா ஒரு ஏசிமெட்ரியோட எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த ஸ்பாஞ்சஸை நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? அது ஏசிமெட்ரி. ஈக்குவலாக டிவைட் பண்ணாமல் ஐடென்டிக்கலாக டிவைட் பண்ணும்போது 2 சைடுமே சேமாக இல்லாமல் ஒரு சைடு கம்மியாக ஒரு சைடு கூட அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏசிமெட்ரின்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 14th ஒன்வர்ட், when any plane passing through the central axis of the body divide an organism into 2 identical parts is called the radial symmetry. சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நம்ம பாடியை டிவைட் பண்ணும்போது 2மே ஐடென்டிக்கல் பார்ட்ஸாக இருந்தால் அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரேடியல் சிமெட்ரின்றதை சொல்கிறாங்க. ட்ரிப்ளோபிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் என்ன? 15th ஒன்வர்ட், கிவ் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஆன்சர் ஸ்டார்ஃபிஷ். ஓகே, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸோட எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ். இப்போ நம்ம திரும்ப 11 to 15 நம்ம ரீகால் பண்ணலாம். அனிமல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டஸ். மொத்தம் 2 கேட்டகரியில் கிளாஸிஃபை இருக்குது அனிமல்ஸ். டஸ் இஸ் அ பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் பார்ட்ஸ் தட் லை ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஆக்சிஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஆன்சர் சிமெட்ரி.
13th one word, the simplest body plan seen in sponges. 14th one word, when any plane passing through the central axis of the body divide an organism into two identical parts. Identical parts are divide ஆகுது, அதுக்குரிய ஆன்சர் radial symmetry. 15th one word, give example of triploblastic animals. Answer starfish. Okay, next 5 நம்ம recall பண்ணுவோம், படிப்போம். Animals which have two similar halves on either side of the central plane shown. அனிமல்ஸ் வந்து ரெண்டுமே சிமிலர் ஆவ்ஸாக இருக்கும். ஓகேவா, எய்தர் ஆஃப் த, அது என்ன சொல்கிறாங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரின்றதை சொல்கிறாங்க. பைலேட்ரல் சிமெட்ரி. இதில் வந்து பைலேட்ரலுக்கும் பை ரேடியலுக்கும் என்ன வித்தியாசம்? பைலேட்ரல்னால் என்ன சொல்கிறாங்கன்னா டூ சிமிலர் ஆஃப்ஸ், பை ரேடியல்னால் டூ பேர் ஆஃப் சிமெட்ரிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பைலேட்ரலில் எப்படின்னா அது வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது அதுக்கு வந்து டார்சல் அண்ட் வென்ட்ரல் சைடு இருக்கும். டார்சல்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் முன்பக்கம் பின்பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவாங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரின்றதை சொல்லுவாங்க. ஓகேவா, மேலே கீழே டார்சல் வென்ட்ரல், மேலே கீழே சொல்லுவோம் டார்சல் வென்ட்ரல், ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் முன்னாடி பின்னாடின்றதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பைலேட்ரல் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஆனால் 17th one word என்ன சொல்லுவாங்கன்னா அனிமல் விச் போசஸ் டூ பேர் ஆஃப் சிமெட்ரிக்கல் சைட்ஸ் ஆர் செட் டு பி டஸ். ஓகே, ரெண்டு பேர் ஆஃப் சிமெட்ரிக்கல் சைட்ஸ் இருக்கும். அந்த அனிமல்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா பை ரேடியல் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பை ரேடியல் டூ பேர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஒன்று லாங்கிடியூட்னல் அண்ட் சாஜிட்டல் ஆக்சிஸ் இருக்கும், இன்னொன்று லாங்கிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். ஒரு பேரில் லாங்கிடியூட்னல் அண்ட் சாஜிட்டல், இன்னொன்று வந்து லாங்கிடியூட்னல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அப்படி இருந்தால் அது என்ன சொல்கிறாங்கன்னா பை ரேடியல் சிமெட்ரின்றதை சொல்கிறாங்க. Bilateral symmetry is a combination of radial and bilateral symmetry. Bilateral symmetry 18th one word பாருங்க. bilateral symmetry னா என்ன சொல்லுவாங்கன்னா ரேடியலும் bilateral symmetry சேர்ந்தது bilateral. அது எதில் பார்க்கலாம்னா ctenophores. ஆன்சர் ctenophore. Next 19th one word, animals which do not possess a body cavity. பாடி கேவிட்டி இல்லைன்னா அந்த அனிமல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஏசிலோமேட்ஸ். ஓகேவா, பாடி கேவிட்டி இருக்கும், பாடி கேவிட்டி இருந்தால் அது சீலோமேட்ஸ்னு சொல்லுவாங்க. பாடி கேவிட்டி இல்லைன்னா அதை ஏசிலோமேட்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுக்காக அனிமல்ஸ் டு நாட் பொசஸ் சீடோசில். சீடோசில் இல்லாததை என்ன சொல்கிறாங்கன்னா சீலோமேட்ஸ். இங்கே நான் 20th one wordல தப்பாக போட்டாச்சு. அனிமல்ஸ் பொசஸ் சீடோசில். சீடோசில்னா ஃபால்ஸ் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து எங்கன்னா அந்த எல்லாமே இப்போ அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா அந்த பவுச்சஸ் மூலயமா அது வந்து ஃபில் ஆகிருக்கும், எக்டோடம் அண்ட் எண்டோடம் அந்த இடையில. அப்போ இங்கே டு நாட் வராது. அனிமல் பொசஸ் சீடோசில் ஆர் கால் சீலோமேட்ஸ். ஓகேவா, பாடி கேவிட்டி இல்லைன்னா ஏசிலோமேட்ஸ் சொல்லுவாங்க. சீடோசில்னா அது சீலோமேட்ஸ்ன்ற அனிமல்ஸாக சொல்லுவாங்க. திரும்ப நம்ம ரீகால் பண்ணலாம் 16லேருந்து 20 வரைக்கும். அனிமல் விச் ஹாவ் டூ சிமிலர் halves on either side of the central plane, so bilateral symmetry. 17th one word, animal which possess two pair of symmetrical sides are said to be biradial symmetry. 18th one word, bilateral symmetry is a combination of radial and bilateral symmetry are seen in ctenophores. Next 19th one word, animals which do not possess a body cavity are called acoelomates. Animal which possess a pseudocoel are called pseudocoelomates. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 21 வேர்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த லெசனுக்குரிய நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.